இன்னைக்கு யார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து டோட்டலாக வெறும் 5 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 ரெட் கார்டு எவிக்ஷனும், ஒரு ஓட் எவிக்ஷனும், இப்போ ஒரு மணி பாக்ஸ் எவிக்ஷன் மொத்தம் 4 பேர் போயிட்டாங்க இருந்த ஃபைனலிஸ்ட்டில். ஸோ ரிமைனிங் வந்து பேலன்ஸ் வந்து வெறும் 5 பீப்புள் தான் இப்போ இருக்காங்க. இந்த 5 பேர்த்துலேயும் ஒருத்தர் அனுப்பிச்சிட்டா அடுத்த வாரம் வெறுமனே 4 கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு வரல, கொஞ்சம் பேரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்காது. கண்டிப்பாக எலிமினேட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி. அவங்க எல்லாரோட வஞ்சத்தையும் தீர்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது மாதிரி வந்து வச்சு இது பண்ணுறதுக்காக வந்தது மாதிரி இருக்கிறாங்க. ஒரு அளவு வரைக்கும் எதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தப்பு பண்ணவனை விட தப்பை சுட்டி காட்டுறவன் மேலே தான் நமக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு வந்து இருக்குது இவங்க எல்லாம் பண்ணுறது. இவ்வளோ நெகட்டிவிட்டி, இவ்வளோ நெகட்டிவ் என்வைரன்மெண்ட்னால தான் வந்து அவர் வந்து பெட்டி எடுத்துட்டாரோன்னு கூட எனக்கு தோணுது. ஒருவேளை இவங்க யாருமே வராமல் இருந்திருந்தாங்க, நார்மலாகவே இருந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். இது வந்து ஓவராக போட்டு மைண்ட்லேயே ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக இவங்களை அனுப்பிச்சி விடணும். இல்லைன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற கண்டஸ்டன்ஸையும் உள்ளே விடணும். இப்போ இந்த அப்சரா சிஜே மாதிரி இன்னொரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறவங்கள நிறைய உள்ள விட என்ன ஆகும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பேலன்ஸாவது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக நோ எவிக்ஷன் தான், யாரையுமே எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு சத்தியமாக தெரியல திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்கா இல்லையான்னு. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.